இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கிரிஷ் திருக்குமரன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ரெட்டத்தலை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன பசங்களாக இருக்கும்போதே நண்பர்களாக இருக்காங்க. அப்புறம் அவங்க பெரியவங்களானதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ரொம்ப நாள் கழித்து வந்து ஹீரோயினை பார்க்க வர்றாரு. வந்தவர் ஹீரோயின்கிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்ககிட்டையும் காசு இல்லை, என்கிட்டையும் காசு இல்லை, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணால் எதிர்காலம் விளங்காது, அதனால் நான் கிளம்பி வெளிநாட்டுக்கு போக போகிறேன், பணம் சம்பாரித்து செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதனால் ஹீரோ பணம் இல்லைன்னா எதுக்கும் ஆக மாட்டோம், நம்ம எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த சமயத்தில் இது தப்புன்னு தெரிஞ்சும் ஒரு தப்பை செய்கிறாரு. பணப்பிரச்சனை தீர்ந்தா போதுன்ட்டு பணப்பிரச்சனை தீர்ந்துருது. அதுக்கப்புறம் அதுலேருந்து புது பிரச்சனை ஒன்று வருது. அது என்ன, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. இந்த படம் ஆரம்பித்து ஒரு 20-30 நிமிஷத்துலலாம் இந்த திரையில் ஓடுற படத்துக்கு நமக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தோம். என்ன காரணம்னா, படத்தில் வர்ற எந்த கேரக்டருமே நல்ல கேரக்டர் கிடையாது. எல்லாருமே கெட்டவங்க தான். எல்லாருமே பணத்துக்காக எதை வேணால் செய்யக்கூடியவங்க தான். யார் பக்கமும் ஒரு நியாயமும் கிடையாது. இந்த எந்த நியாயமும் இல்லாதவங்க பக்கத்தில் நம்ம எப்படி உட்காந்து படம் பார்க்குறது? யாராவது ஒருத்தர் நியாயமான ஆளாக இருந்தால் இந்த ஆள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு படத்தில் வரும். ஆனால் எல்லாருமே கெட்டவங்கள தான் காட்டுறாங்க. எந்த கேரக்டரையுமே ஒழுங்காகவே டிசைன் பண்ணல. அதே போல் ஒவ்வொரு கேரக்டரையும் சொல்கிறாங்க, இவன் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க, பயங்கரமான ஆளுன்றாங்க. என்ன அவர் அப்படி பண்ணிட்டாருன்னா அதுக்கு எந்த சீனுமே கிடையாது. அப்புறம் வில்லன் பயங்கரமான ஆள் அப்படின்ட்டு ஒரு வில்லனை காட்டுறாங்க, அவன் தேடி வந்துட்டான்ட்டு. அவன் என்ன பயங்கரமான ஆள் அதுவும் தெரியாது. ஏய், இவனாவது பரவாயில்ல, இவன் அவனோட மோசமானவன் அப்படின்ட்டு கடைசியில் ஒரு கதை சொல்கிறாங்க. அவர் என்ன தான் பண்ணிட்டாருன்னா அதுவும் கிடையாது. எல்லாமே இவன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா, எப்படியாப்பட்டவன் தெரியுமா, எப்படியாப்பட்டவன் தெரியுமான்னு சொல்கிறாங்களே தவிர விஷுவலாக எதையுமே நம்ம காட்டவே இல்லை. அதுலேயும் இந்த ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப ஒஸ்ட்டாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம்னே இருக்குது. கடைசி சீனில் கூட கேட்குறாரு ஹீரோ, நான் வேணுமா பணம் வேணுமான்னு. பணம் தான் வேணும்னு. இந்த படத்துடைய கதை சுருக்கத்தை ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இல்லையா? முழு கதையாக கேட்டிங்கன்னா உண்மையாகவே இது ஒரு நல்ல ஒரு கதை தான். இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி திரைக்கதையை பண்ணாமல் எதையோ பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதையை பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. மற்றபடி ஒரு முறையான சினிமாவுக்கு பண்ண வேண்டிய எல்லா மெனக்கடலும் படத்தில் இருக்குது. நம்மளை கனெக்ட் பண்ணவே இல்லையா? நமக்கும் படத்துக்கும் தான் சம்மந்தம் இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்குதா? அப்புறம் என்ன மெனக்கட்டு என்ன பண்ணுறது? ரெட்டை தலைவலி.